தமிழகம் வெளிச்சமாக இருக்கும், உண்மையான விடியல் வந்துடும், நோ டவுட். ஆனா அது யாரோ கொண்டு வந்து விளக்கேத்துவாங்க, நாமெல்லாம் குளிர் காயலாம்ங்கிற பிசினஸ் கிடையாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இன்ச்சாவது தேரை நகர்த்தினாதான் வண்டி ஓடுங்கிறீங்க. எங்க ஊர் தேர் ரொம்ப பிரமாதம், பெரிய தேர். நீங்க தயவுசெய்து சிறுவத்திருக்கணும், ஆடி பூரத்துல அன்னைக்கு ஆண்டாளம்மா தேர் இருக்கும், ரொம்ப பிரமாதமா இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். திருவாரூர் தேர் அழகு, ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர் பெருசு, பெரிய தேர். எங்க ஊர்ல எல்லாமே பெருசு, பெரிய பெருமாள், பெரியாழ்வார், பெரிய குளம், பெரிய மாரியம்மன், பெரிய தேர், எல்லாமே பெரிய பெரிய கோபுரம். அந்த கோபுரம் தான் ஆச்சுனார், எல்லாமே பெருசு. அந்த தேரை இழுக்கும் போது 4 பெரிய வீல், பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட்ல இருந்து திருச்சியில இருந்து வருவாங்க, பெரிய பெரிய வீல்ஸ் 4 வீல் வச்சிருப்பாங்க. அதை பின்னாடி இருந்து புல்டோசர்ல இருந்து தூக்கி கொடுப்பாங்க, அப்படி கெந்தி கொடுப்பாங்க. அப்ப சில கார்னர்கள்லாம் திருப்ப முடியாது, ரொம்ப டைட்டா நிக்கும். அப்ப புல்டோசர் பின்னாடி ஃபுல்லா புஷ் பண்ணி கொடுத்துரும். அப்படி ஃபுல்லா தூக்குனா கூட அவங்க சொல்லுவாங்க, வடத்தை தூக்கியாவது பிடிச்சு நில்லுங்க அப்படிமா. ஏன்னா வடம் தூக்கி இருந்தா தான் போகலாடி, வடம் அவ்வளவு வெயிட், வடம் 9 வடம் இருக்கும். நீங்க தூக்குனா கூட வண்டி நகராது, வடத்தை பிடிச்சு முன்னாடி கொண்டு வரணும். அது போல திரு சுப்பு போல, பாரத பிரதமர் நரேந்திர மோடி போல எவ்வளவோ பின்னாடி புல்டோசர் மாதிரி பின்னாடி தூக்குனா கூட முன்னாடி வடத்தை பிடிக்கிறதுக்காவது நம்ம நிக்கணும். அப்படி இல்லைன்னா வண்டி நகராது. புல்டோசர் இருக்கு பாத்துக்கிடும், புல்டோசர் பாத்துக்கிட்டா அது தேர் ஓட்டம்ல, டிராக்டர் ஓட்டம், அது தேர் ஓட்டம் இல்ல. அப்ப நம்ம முன்னாடி வடம் பிடிச்சு இழுக்க தயாரா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அது எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம்.